தீபாவளியில் எல்லா நாட்களும் இப்போ கோயிலுக்கு வந்திருப்பீங்க, மற்ற நாட்களில் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான சிறப்பு என்ன? அதான் தலை தீபாவளி எப்பவுமே காலை எந்திரிச்சோடனே குளிச்சு கோயில் வரதை எல்லாருமே பண்ணுவாங்க. அதுதான் நாங்களும் பண்ணுறோம். இன்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி. முதல்ல தலை தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. தலை தீபாவளி அப்படின்றப்போ எப்படி இருக்கு? இப்போ மற்ற நாளில் தீபாவளி பண்டிகைலாம் கொண்டாடி இருப்பீங்க, கோயிலுக்கு எல்லாம் வந்திருப்பீங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக உணர்றீங்க? பயங்கர கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். மழைனால மேபி இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, இனிமேலாம் வருவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். தலை தீபாவளி இணையராக செலிப்ரேட் பண்ண போகிறோம், அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இனிமேல் தான் போய் எல்லாம் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நிறைய தனியாக வந்து நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, கோயிலுக்கு வந்திருப்பீங்க, இன்னைக்கு எப்படி உணர்றீங்க? ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு தீபாவளி 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுறோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஸ்பெஷலாக இருக்குது. ஸ்பெஷலாக இருக்குது. ஃபேமிலியாக எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் சேர்ந்து இவங்க வீட்டில் ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது, ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மறுவீடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மறுவீட்டில் வந்து நிறைய இந்த மருமகனை வரவேற்கிறதுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருக்கீங்க? போனதான் தெரியும். நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கீங்க மாமனார் வீட்டில்? நம்ம எதிர்பார்க்குறது தான் செய்வாங்க. என்னென்ன எதிர்பார்க்குறது, ஸ்வீட்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க, கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிப்போம், ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேறு நீங்கள் என்ன இன்னைக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குங்களா உங்களுக்கு? தலை தீபாவளி எதுவுமோ முதல்ல என்ன இன்னைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். ஹாப்பியாக நல்லபடியாக எல்லா ஃபேமிலியோட. எனது பெயர் ஆடிட்டர் பாலசுந்தரம். சொந்த ஊர் இளையாங்குடி. இங்கே மயிலாப்பூரில் இப்போ தங்கியிருக்கோம். இங்கே தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வேண்ட வந்திருக்கோம். இப்போ பொதுவாக இயல்பான நாட்களில் நம்ம நிறைய நாட்கள் கோவில் வந்திருப்போம். அதுக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் கோவிலில் வழிபடுறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி பெற்றீங்க நீங்கள் குடும்பம் வரப்போ? தீபாவளியும் வந்து எங்களுக்கு எப்பவுமே பார்க்கும்போது இது வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களோட கண்டிப்பாக பேசிடுவோம். நண்பர்கள் கூட கண்டிப்பாக நேராக பார்க்க முடியாட்டாலும் ஃபோனில் கண்டிப்பாக பேசிடுவோம். ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கியமாக பட்டாசு வெடித்து அதை பண்ணுறது வந்து அது ஒரு தனி ஒரு இன்பமான சூழ்நிலை இருக்கும். ஸோ நேற்றுலேருந்தே பிள்ளைங்க வந்து தீபாவளி பட்டாசு வெடிச்சு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீபாவளி பண்டிகையில் தான் நண்பர்கள் வந்து அந்த இனிப்புகள் பரிமாறுறதாகட்டும், பட்டாசுகள் பரிமாறுறதாகட்டும், நிறைய பேசுகிறதாகட்டும், இந்த மாதிரி குடும்பத்தோட நேரம் செலவிடுறதாகட்டும். இப்போ கோவிலில் செலவிடுறத நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இது நினைக்கிறீங்க? நல்ல வழிபாடு எப்பயுமே தீபாவளி அன்னைக்கு வந்து ஒரு இந்த தீபாவளினாலே இருள் நீங்கி நல்லது நடக்கணுங்கிற ஒரு இதில் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நாட்டு மக்களுக்கும் சரி, வீட்டில் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு புது ஒரு விஷயமா அமையட்டுங்கிறது எப்பயுமே வேண்டிக்குவோம். நீங்கள் சொல்லுங்கள், குடும்பமாக வழிபடுறது எந்த அளவுக்கு நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே குடும்பமாக ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு வழிபடுறது, வீட்டில் ப்ரேயர் பண்ணுறது, எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும், நல்லது நடக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி தீபாவளி வாழ்த்து மட்டும் எல்லாரும் சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி.